அருமையான நேரத்திற்காக குணமார்ந்த தேவனுக்கு நம்ம நன்றி சொல்லுவோம். இந்த நாளினுடைய செய்திக்குள்ளாக நம்ம என்ன செய்யலாம்னா போகலாம். வெளிப்படுத்தல் 14ஆம் அதிகாரத்துக்கு வருவோம். வெளிப்படுத்தல் 14ல் ஒரு அழகான ஒரு செய்தி ஒன்று இருக்கிறத பார்க்கலாம். அதி முக்கியமான ஒரு கருத்தும் அங்கு இருக்கிறத பார்க்கலாம். வெளிப்படுத்தல் 14 வசனம் 6 வசனம் 7. வெளிப்படுத்தல் 14 வசனம் 6 வசனம் 7 பாருங்க. பின்பு வேறொரு தூதன் வானத்தின் மத்தியிலே பறக்க கண்டேன். அவன் பூமியில் வாசம் பண்ணுகிற சகல ஜாதிகளுக்கும், கோத்திரத்தாருக்கும், பாஷைக்காரருக்கும், ஜனக்கூட்டத்தாருக்கும் அறிவிக்கத்தக்கதாக நித்திய சுவிசேஷத்தை உடையவனாயிருந்து. ஆக இங்க ஒரு தூதன் சகல மக்களுக்கும் சகல கோத்திரத்தாருக்கும் செய்தியை கொண்டு போகணும் என்று தீவிரித்து பறந்து கொண்டு இருக்கிறான். என்ன செய்தி கொண்டு போகணும் கடைசி நாட்கள்ல அப்படின்னா, வசனம் 7ல் அழகான வாக்கியம் சொல்லப்படுது. மிகுந்த சத்தமிட்டு தேவனுக்கு பயந்து அவரை மகிமைப்படுத்துங்கள், அவர் நியாய தீர்ப்பு கொடுக்கும் வேளை வந்தது, வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் நீரூற்றுகளையும் உண்டாக்கினவரையே தொழுது கொள்ளுங்கள் என்று கூறினான். ஆக இங்க என்ன செய்தி போகுதுன்னா, நீங்க தேவனுக்கு பயப்படணும், தேவனுக்கு நீங்க மகிமை செலுத்தணும், தேவனை நீங்க தொழுது கொள்ளணும். ஆக 3 காரியங்களை இங்க தூதன் வைக்கிறாப்புல. கடைசி நாட்கள்ல எல்லாரிடக்கும் போக வேண்டிய செய்தி, நீங்க தேவனுக்கு பயப்படுறீங்களா, நீங்க தேவனுக்கு மகிமை செலுத்துறீங்களா, நீங்க தேவனை தான் தொழுது கொள்றீங்களா, வானத்தையும் பூமியும் படைத்தவரை நீங்க தொழுது கொள்றீங்களா அப்படின்ற ஒரு செய்தி, அதிமுக்கியமான ஒரு அவசர செய்தி உலகம் முழுவதும் போய்கொண்டு இருக்கிறது. அப்ப இந்த 3 மிக முக்கியமான விஷயங்கள் பாருங்களேன். தேவனுக்கு பயப்படணும், தேவனுக்கு மகிமைப்படுத்தணும், தேவனுக்கு படைத்தவரை தொழுகை செய்யணும். இதுதாங்க. இப்ப இதற்கு ஒத்த அருமையான சம்பவம் ஒன்று பைபிள் இருக்கு பாருங்க. தேவனுக்கு பயந்த, தேவனை மகிமைப்படுத்தின, தேவனையே தொழுது கொண்ட ஒரு அருமையான பக்தனுடைய வாழ்க்கையை தான் இந்த நாளில் படிக்க போகிறோம். சரிங்களா? அதுவும் இந்த வருஷத்தினுடைய முடிவில், விளிம்பில் நாம் நிற்கிறோம். தேவன் நம்மோடு பேசட்டும். தேவன் நமக்கு என்ன சொல்லுவார் என்பதை சற்று நம்ம கூர்ந்து நம்ம கவனிக்கலாம். தேவனுக்கு பயந்து அவரை மகிமைப்படுத்தி அவரையே தொழுது கொண்ட பக்தன் யார் என்பதை சற்று நம்ம படிக்க போகிறோம். ஜெபத்தோடு படிப்போமா? பரிசுத்தாவின் துணை இல்லாமல், ஜெபம் இல்லாமல் நம்மளால் ஒரு அணுவும் ஒரு அடியும் எடுத்து வைக்க முடியாது பாருங்க. ஆக ஜெபத்தோடு நம்ம இருதயத்தை தாழ்த்தும் பொழுதுதான் தேவன் அவருடைய வசனங்களை நம்ம கொடுப்பார். ஜெபம் பண்ணலாமா? அன்புள்ள தகப்பனே, இந்த அருமையான வேலைக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம்ப்பா. தேவரீர் மட்டும் ஜெபித்த ஒவ்வொரு ஜெபங்களையும் கர்த்தர் நீர் தாமே கூர்ந்து கேட்டு ஏற்ற வேளைகளை நீர் தாமே பலனளிக்க போகிறீர். அதற்காக நன்றி தகப்பனே. அதிகமாக ஜெப ஆவியை எங்களுக்கு தர வேண்டும் என்று தயவாய் வேண்டுகிறோம் தகப்பனே. யோவான் சீஷனுக்கு சொல்லிக் கொடுத்தது போல, இயேசு நம்முடைய சீஷர்களுக்கு சொல்லிக் கொடுத்தது போல, எலியா எப்படி அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்தாரோ அதை போல கடைசி நாட்களில் வாழ்ற எங்களுக்கு ஆண்டவரே ஜெபிக்கிற ஆவி அதிகமாய் தாங்கப்பா. ஆண்டவரே, எங்களுடைய ஜெபங்கள் எல்லாம் உகந்த விண்ணப்பமாய் ஆண்டவரே வர உதவி செய்யுங்கப்பா. தேவரீர் அதிகமாய் ஆண்டவரே நீர் எங்களுக்கு உம்முடைய சிந்தையை கொடுத்து நாங்கள் என்ன கேட்கணும் என்பதை எங்களுக்கு சொல்லித்தாரும் தகப்பனே. இப்பொழுதும் தகப்பனே ஆண்டவரே, திறந்த வேதத்தோடு நாங்கள் காத்திருக்கிறோம். எங்கள் உள்ளமும் திறக்கட்டும், உம்முடைய வசனம் எங்களோடு பேசட்டும். இந்த கடைசி நாட்களில் வாழ்ற நாங்க, இந்த வருஷத்தினுடைய கடைசி பதினுடைய எங்களுக்கு தேவரீர் எங்களோடு பேசுவீராக. இயேசுவின் வழியாய் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். ஆக தேவனுக்கு பயந்தவன் யார்? தேவனை மகிமைப்படுத்தியவன் யார்? தேவனை தொழுது கொண்டவன் யார் என்கிற விஷயத்தை நாம் புரிந்து கொள்ளணும்னு சொன்னா, லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகத்துக்கு நம்முடைய கவனங்களை திருப்ப வேண்டும். லூக்கா 17ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. லூக்கா 17ஆம் அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னு சொன்னா, இங்கே நமக்கு தெரிந்த ஒரு மிக அழகான ஒரு சம்பவம் ஒன்று அங்கே இருக்கிறது பாருங்க. லூக்கா 17ல் இங்கே ஒரு சம்பவம் இருக்கு. சரிங்களா? அந்த சம்பவம் என்னன்றதை நான் சொல்லிடுறேன். வசனம் 11லிருந்து 19 வரைக்கும் அந்த அழகான சம்பவம் ஒன்று அங்கே நடைபெற்றுக்கிறது. இங்கே 10 குஷ்டரோகிங்க இருக்கிறாங்க. இயேசுவை பார்க்குறாங்க. ஆண்டவருடைய பாதத்தில் விழணும்னு சொல்லி பார்க்குறாங்க. தூரத்தில் நின்று, ஆண்டவரே எங்கள் மேலே இரக்கமாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே ஆண்டவரும், நீங்கள் போய் ஆசாரியனுக்கு போய் உங்களை காட்டுங்கன்னு சொல்கிறாங்க. அவங்கெல்லாம் அப்படியே புறப்பட்டு போகும் பொழுது சுகமாயிட்டாங்க. இப்போ ஒருத்தன் திரும்ப வந்து அவன் ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறான். சரிங்களா? இந்த சம்பவமானது லூக்கா 17ஆம் அதிகாரம் வசனம் 11லிருந்து 19 வரைக்கும் இருக்கிறத நாம் எல்லோரும் அறிந்திருக்கிறோம்.
நாம் எல்லோரும் படிச்சிருக்கிறோம். சரிங்களா? இந்த 11 19 முடிய உள்ள இந்த சம்பவத்தில் 4 அழகான ஆச்சரியமான காரியங்கள் அடங்கியிருக்குதுங்க. 4 காரியங்கள் அடங்கியிருக்கிறது. நீங்க இன்னும் தேவாவின் துணையோடு படிக்கும் பொழுது இன்னும் மேலும் சில கருத்துக்கள், ஆச்சரியங்கள் உங்களுக்கும் ஆண்டவர் காட்டுவார். என் மனதை தொட்ட, என் மனதை உடைத்த 4 காரியங்களை உங்களோட நான் பகிர்ந்துக்கணும்னு சொல்லிட்டு நான் விரும்புகிறேன். அந்த 4 காரியம் என்ன? சரிங்களா? இந்த 4 காரியத்தை கூர்ந்து நீங்க கவனித்து புரிந்து கொள்ளும் பொழுது, நம்ம ஆரம்பத்தில் படித்தோம் பாருங்க, தேவனுக்கு பயந்து, தேவனுக்கு மகிமைப்படுத்தி, தேவனையே தொழுது கொள்கிற அந்த நபர் யார் என்று சொல்லி இங்க நமக்கு தெரிஞ்சிருப்பாருங்களேன். ஆக நம்ம அந்த 4 விஷயத்தை நம்ம படிப்போம். 4 ஆச்சரியமான விஷயத்தை சற்று நம்ம படிக்கலாம். வாங்க, லூக்கா 17ஆம் அதிகாரம் வசனம் 11, 12 நான் முதல்ல வாசிக்கிறேன். லூக்கா 17, 11, 12 பாருங்களேன். பின்பு அவர் எருசலேமுக்கு பிரயாணம் பண்ணுகையில், நல்லா கவனிக்கணும், ஒவ்வொரு வார்த்தையும் ஆண்டவர் எதற்காக வைத்திருக்கிறார், அதற்கு ஆண்டவர் நமக்கு தருகின்ற அர்த்தம் என்ன, விளக்கம் என்னன்றதை பார்க்கலாம். அவர் எருசலேமுக்கு பிரயாணம் பண்ணுகையில் அவர் சமாரியா, கலிலேயா என்னும் நாடுகளின் வழியாக நடந்து போனார். எந்த நாட்டு வழியில் நடந்து போனாராம்? சமாரியா, கலிலேயா, அந்த 2 நாடுகள் வழியாக ஆண்டவர் கடந்து போனாராம். ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். 2 மிக முக்கியமான நாடுகள். ஒன்று சமாரியா நாடு, மற்றொன்று கலிலேயா நாடு. அது ஏன் இந்த 2? ஏன் சமாரியா, ஏன் கலிலேயா? அது போக போக அதனுடைய அர்த்தம் சரியா அந்த இடத்துல அமரும் பாருங்களேன். ஆக இந்த 2 நாடுகளின் வழியாக ஆண்டவர் கடந்து போனார் அப்படின்ற விஷயத்தை நம்ம புரிந்து கொள்கிறோம். வசனம் 12 பாருங்களேன். அப்படி அவருக்கு கடந்து போகையில் அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்த போது குஷ்டரோகம் உள்ள மனுஷர் 10 பேர் அவருக்கு எதிராக பாருங்க, குஷ்டரோகம் உள்ள 10 பேர் அவருக்கு எதிராக இப்ப எத்தனை குஷ்டரோகிங்க வராங்க? 10 குஷ்டரோகிங்க வராங்க. சரிங்களா? அப்ப இந்த சம்பவத்துல மிக முக்கியமான கதாபாத்திரங்கள் 10 குஷ்டரோகிகள். ஆண்டவர் ஆவியானவர் இந்த 10 குஷ்டரோகிகளை அப்படியே கேப்சர் பண்ணி நமக்காக எழுதி வைத்திருக்கிறார். சரிங்க, இப்ப இதே போல 10 என்கிற காரியங்கள் வேற எங்கேயாவது வருகிறதா உங்களுக்கு தெரியுமா? இயேசு கிறிஸ்துவோட ஓமைகள் எங்கேயாவது 10 அப்படின்ற விஷயம் எங்கேயாவது வருதா? நிறைய இடங்கள்ல வருது. யாருக்கு தெரியும்? நான் பார்க்குறேன். நீங்கள் சேட்டில் கூட நீங்கள் எழுதலாம். நீங்கள் 10, ஓகே, 10 கணிகைகள் வராங்க. சரி, அது ஒரு 10. வேற எங்கேயாவது 10 இருக்குதா? வேற எங்கேயாவது 10 இருக்குதா? ஒரு ஸ்திரீ இருந்தா எத்தனை வெள்ளிக்காசு வச்சிருந்தா தெரியுமா உங்களுக்கு? அதுவும் 10 வெள்ளிக்காசு வைத்திருந்த. இப்படி ஆண்டவர் இந்த 10 என்கிற விஷயத்தை ஊமைகள்ல அதிகமாக பயன்படுத்துவது உண்டு. சரி, இப்ப இங்க ஊமை அல்ல, இங்க நடந்த ஒரு சம்பவம். இங்கு 10 குஷ்டரோகிகள் என்ன பண்றாங்கன்னா இருக்கிறத பார்க்கலாம். சரி, ஓகே. இப்ப பாருங்க, 10 குஷ்டரோகிகள் அவருக்கு எதிராக தூரத்தில் நின்று, இயேசு ஐயரே எங்களுக்கு இறங்கும் என்று சத்தமிட்டார்கள். ஏன் சத்தமிடணும்? அதுக்குதான் முந்தின வசனத்திலேயே அதுக்கான பதில் இருக்கிறது. அவங்க தூரமா நிற்கிறாங்க. அவங்க தூரமா நின்றபடினாலதான் அவங்க கத்தணும். கொஞ்சம் தூரத்துல இயேசு நிற்கிறாரு, எனவே இவங்க சத்தமிடுறாங்க. இப்ப இன்னொரு கேள்வி வருது, இவங்க சத்தமிட்டாங்கன்னா காரணம் தூரம். ஏன் தூரமா இருக்கணும்? உங்களுக்கு தெரியும், குஷ்டரோகிகள் தூரமா தான் இருக்கணும், கிட்டெல்லாம் வர முடியாது. ஒவ்வொரு கிராமத்தினுடைய வெளியில தான் அவங்க நிற்க முடியும், கிட்டெல்லாம் வர முடியும். அப்படி வந்துட்டாங்கன்னா அவங்கள கொலை செய்யப்படுவார்கள். இப்ப அவங்க தூரத்துல நிற்கிறாங்க, இயேசுவை பார்க்கிறாங்க. ஐயரே என்று சொல்லி எங்களுக்கு இறங்கும் என்று சத்தமிட்டார்கள். உடனே இயேசு சொல்ற வினோதமான ஒரு வார்த்தைகளை பதில கவனிங்க. வசனம் 14 என்ன வார்த்தைகளை சொல்றாரு? அவர்களை அவர் பார்த்து, நீங்கள் போய் ஆசாரியர்களுக்கு உங்களை காண்பீங்கள் என்றார். ஆண்டவர் கிட்ட வாங்க அப்படின்னு சொல்லல. ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, ஆசாரியர்களுக்கு உங்களை காண்பியுங்கள். அதான் வினோதமான காரியங்கள். ஆனா அந்த வினோதமான காரியங்கள் ஒவ்வொன்றிலும் ஒவ்வொரு அர்த்தம் இருக்கும், ஒவ்வொரு நன்மையும் இருக்கும் என்பதை நம்ம நன்கு அறிந்திருக்கிறோம். சரி, நீங்கள் போய் யாரு காட்டுங்கள்? ஆசாரியர்களுக்கு உங்களை காண்பியுங்கள் என்றார். சரி, இப்ப இனிமேதான் கவனிக்க வேண்டிய விஷயங்க.
பாருங்க, ஆச்சரிய நம்பர் 1, 2 மிக முக்கியமான வார்த்தைகள். அத முதல் வார்த்தை வசனம் 14 வருகிறது. அந்தபடி அவர்கள், அந்தபடி அவர்கள், அவர்கள்லாம் எத்தனை பேர்? இப்ப 10 குஷ்டரோகிகள். அந்தபடி அவர்கள் போகையில் சுத்தமானார்கள். ஒரு வார்த்தை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, போகையில் சுத்தமானார்கள். இப்ப நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன், நீங்க சாட்ல நீங்க சொல்லலாம். எத்தனை பேர் சுத்தமானார்கள்? எத்தனை பேர் சுத்தமானார்கள்? வசனம் 14 நமக்கு ஆன்சர் இருக்கிறது. எத்தனை பேர் சுத்தமானார்கள்? 10 பேர் சுத்தமானார்கள். ஆக இங்கு ஒரு குழு இருக்கிறது, சுத்தமான ஒரு குழு, கிளென்ஸ்ட், சுத்தமான ஒரு குழு இருக்கிறாங்க. சரிங்களா? ஓகே. அவர்கள் போகையில் அவர்கள் சுத்தமானார்கள். சரி, இப்ப இரண்டாவது இன்னொரு குழுவை குறித்து வசனம் 19 இருக்கிறது. இரண்டாவது குழுவை பார்க்கலாமா? ஒரு குழுவுல 10 பேர் இருக்கிறாங்க. இப்ப வசனம் 19 பாருங்க. 19, அவனை நோக்கி நீ எழுந்து போ, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. இங்க ரெண்டாவது இன்னொரு குழுவை பார்க்கிறோம் நம்ம. இந்த 10 பேர்ல இருந்த ஒருத்தர் இந்த ரெண்டாவது குழுவை உருவாக்குறாரு. நீ எழுந்து போ, உன் விசுவாசம் உன்னை என்ன செஞ்சிச்சான்? உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. இங்கதான் நின்று நிதானித்து பார்க்கணும். ஆவியானவர் நம்மோடு பேச வேண்டும். ஒரு குழு சுத்தமான குழு, சுகம் பெற்ற குழுன்னு வச்சுக்கோங்களேன். சுகம் பெற்றவர்கள் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் சுகமடைந்த ஒருத்தன் அவன் ரட்சிக்கவும் படுகின்றான். உங்களுக்கு புரிகிறதா? 2 குழு இருக்கிறத நீங்க நல்லா கவனிச்சுக்கணும். ஒன்னு சுகமடைந்தவர்கள், மற்றொன்று சுகம் பெற்றவர்களுக்கு மேல ஒருத்தன் ரட்சிக்கவும் படுறான். இப்ப நீங்க சுகம் பெற்றவர்களா, நீங்க ரட்சிக்கப்பட்டவர்களா? இதுதாங்க கேள்வி. 2024 டிசம்பர் மாசத்துல கடைசி சனிக்கிழமை என்று நம்ம இருக்கிறோம். நம்ம சுகம் பெற்றவர்களா, ரட்சிக்கப்பட்டவர்களா? யோசிங்க. அப்ப சுகம் பெற்றவர்கள் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே என் குஷ்டரோகம் இருக்குப்பா, அதை நீக்குங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு வந்தவங்க 10 பேர். ஆனா சுகம் பெற்று மட்டும் போகல, அதுல ஒருத்தன் மட்டும் பார்த்தீங்கன்னா அவன் ரட்சிப்புக்குள்ளும் வந்திருக்கிறான். ஆக சுகம் பெற்றவர்கள் கரெக்டா சொல்ல போனா 10 பேரு, ஆனா ஒருத்தன் அவன் ரட்சிக்கவும் பெற்றிருக்கிறான். அப்ப ஒரு காரியம், ஆண்டவர் ஏன் சுகப்படுத்துறார் என்கிற விஷயம், அந்த நோக்கம் உங்களுக்கு புரிகிறதா? இதோ உடல் ரீதியான சுகத்தை மட்டும் ஆண்டவர் கொடுத்து அனுப்பி விட ஆண்டவருக்கு விருப்பம் இல்லை. ஆண்டவர் எதற்கு சுகப்படுத்துறாருன்னா, சுகத்தை கடந்து அவர்கள் இம்மைக்குரிய தேவைகளை கடந்து அவர்கள் ரட்சிப்புக்குள்ளேயும் வரணும். அப்ப ஆண்டவர் எதற்காக உங்களுக்கு பல தேவைகளை 2024 சந்திச்சிருக்கிறார்? உங்களுக்கு புரியுறதா? அந்த தேவைகளினுடைய நோக்கம் அடைஞ்சிருச்சா? இதைத்தான் பவுலார் சொல்றத கொஞ்சம் கவனிங்களேன். அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரத்துக்கு கொஞ்சம் நம்ம திருப்பிக்கலாம். அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரத்துல கவனிங்க, என்ன சொல்றாரு பாருங்க. அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் வசனம் 25 பாருங்க. 25, 26, 27. ஆண்டவர் ஏன் நமக்கு தேவைகளை சந்திக்கிறார் அப்படின்றத பாருங்க. எல்லோருக்கும் ஜீவனையும் சுவாசத்தையும் சகலத்தையும் கொடுக்கிற அவர். என்னவா? எல்லோருக்கும் ஜீவனையும் சுவாசத்தையும் சகலத்தையும் கொடுக்கிற அவர் தமக்கு யாதொன்று தேவையானது போல மனுஷர் கைகளால் பணிவிடை கொள்கிறதும் இல்லை. கவனிங்க, மனுஷ ஜாதியான சகல ஜனங்களையும் அவர் ஒரே ரத்தத்தினாலே தோன்ற பண்ணி பூமியின் மீதெங்கும் குடியிருக்க செய்து முன் தீர்மானிக்கப்பட்ட காலங்களையும் அவர்கள் குடியிருப்பின் எல்லைகளையும் அவர் குறித்திருக்கிறார். முதல்ல ஜீவனை கொடுக்கிறாரு, சுவாசத்தை கொடுக்கிறாரு. இப்ப முன் தீர்மானிக்கப்பட்ட காலங்களையும் அவர்கள் குடியிருக்கும்படி எல்லைகளையும் குடித்திருக்கிறார். இந்த அபார்ட்மெண்ட்ல குடியிருக்கணும், இந்த நகர்ல குடியிருக்கணும், இந்த ஊர்ல குடியிருக்கணும்னு சொல்லிட்டு அவர் குறித்திருக்கிறார். அப்ப சுவாசத்தை, உயிரை, நம்ம குடியிருப்பதற்கு வசதியை செய்தவர் இதெல்லாம் ஏன் செய்கிறார்? அடுத்த வசனம் நமக்கு தெரிஞ்ச வசனம் தாங்க. எதற்காக செய்கிறார்? 27, கர்த்தராகிய தம்மை அவர்கள் தடவியாயிலும் கண்டுபிடிக்கத்தக்கதாக தம்மை தேடும்படிக்கு அப்படி செய்தார். அவர் நம்மில் ஒருவருக்கும் தூரமானவர் அல்லவே. அப்ப இம்மைக்குரிய இந்த உலகத்திற்கு ஏற்ற, இந்த வாழ்வுக்கு ஏற்ற தேவைகளை ஆண்டவர் எதற்காக சந்திக்கிறார்?
நம்ம கதறோம், ஜெபிக்கிறோம், அழுகுறோம், விண்ணப்பம் செய்கிறோம், உபவாசம் இருக்கிறோம். இதெல்லாம் எதற்கு? அதெல்லாம் பெற்ற பிற்பாடு ஒரு நோக்கம் ஒன்று இருக்குதுங்க. அந்த நோக்கம், நான் ரட்சிப்பை புரிந்து கொள்ள வேண்டும், நான் ரட்சிப்பை நான் அனுபவிக்க வேண்டும். அதற்காகத்தான் அதெல்லாம் கொடுக்குறாரு. அப்போ யோசிச்சு பாருங்க, 2024 உங்களுடைய ப்ரேயர் ஜேர்னல், ப்ரேயர் புக் ஏதாவது வச்சிருப்பீங்கன்னா, ப்ரேயர் டைரி வச்சிருப்பீங்கன்னா, நீங்க என்னென்னலாம் ஆண்டவர்கிட்ட கேட்டீங்க, அதெல்லாம் ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரா, கொடுக்கலையா? அப்படி கொடுத்திருப்பார். ஆனால் இப்ப லூக்கா 17ஆம் அதிகாரம் நமக்கு ஒரு கேள்வி வைக்கிறது. ஆண்டவர் நமக்கு ஒரு கேள்வி வைக்கிறார். நீங்கள் ரட்சிக்கப்பட்டவர்களா? நீங்கள் ரட்சிப்பின் அனுபவத்திற்குள்ளாக நீங்கள் இருக்கிறீர்களா? பாவத்திலிருந்து மீட்கப்பட்டவர்களா? இயேசுவின் சாயலை தரித்திருக்கிறீர்களா என்கிற அதிமுக்கியமான கேள்விங்க. ஆக அன்றைக்கு லூக்கா 17ஆம் அதிகாரத்துல 10 குஷ்டரோகிகள்ல 9 பேர் பார்த்தீங்கன்னு சொன்னா அவங்க இம்மைக்குரிய தேவையிலேயே இருந்துட்டாங்க. ஒருத்தன் மட்டும்தான் அவன் சுகமும் பெற்றான், அவன் குணமும் பெற்றான், சுகமும் பெற்றான், அவன் ரட்சிக்கவும் பெற்றான். ஆக இந்த 2 குழுவுல இன்றைக்கு நீங்க எந்த குழுவை சேர்ந்தவர்கள் சிந்திக்கணுங்க. ஆக அங்க 2 குழு இருக்குது என்பது ஆச்சரியம் இல்லையா? சுகம் பெற்றவர்கள் ஒரு குழு, இரண்டாவது குழு ரட்சிக்கப்பட்டவன் ஒரு குழு. ஆக 2 குழு இந்த அத்தியாயத்தில் இருப்பது என்பது ரொம்ப ரொம்ப ஆச்சரியமான விஷயம். சரி, 2வது ஆச்சரியம். எத்தனை ஆச்சரியம் படிப்போம்னு சொன்ன ஞாபகம் இருக்குங்களா உங்களுக்கு? எத்தனை ஆச்சரியம் படிப்போம்னா, லூக்கா 17ஆம் அதிகாரம் வசனம் 11 முதல் 19 முடிய எத்தனை ஆச்சரியங்க? ஒரு ஆச்சரியம் படிச்சுட்டோம். மொத்தம் எத்தனை ஆச்சரியம் படிக்கணும்? நம்ம 4 ஆச்சரியங்கள் மொத்தத்தில் படிக்கணும். இப்போ 2வது ஆச்சரியத்துக்கு நம்ம போகலாம். இந்த சம்பவங்கள்ல இருக்கிற 2வது ஆச்சரியமான விஷயம் என்ன? இப்ப சுகம் பெற்றவன் கடந்து வந்து ரட்சிக்கவும் பெற்றான். முதல்ல குஷ்டரோகியா இருந்தாங்க, அப்புறம் எல்லாரும் சுகமானாங்க. இப்ப அதெல்லாம் ஒருத்தன் ரட்சிப்பின் அனுபவத்துக்குள்ள வந்துட்டாங்க. சரிங்களா? எப்படி அழகா வருது பாருங்க. இப்ப யார் ரட்சிக்கப்பட்டவன்? இவன் எப்படி ரட்சிப்புக்குள்ள வந்தான்? சரிங்களா? எப்படி இவன் ரட்சிப்புக்குள்ள வந்தான் அப்படின்னா, அங்கதான் நம்ம கவனிக்க வேண்டிய வசனம் லூக்கா 17ஆம் அதிகாரத்துல. லூக்கா 17ஆம் அதிகாரத்துல வாங்க என்ன நடந்துச்சுன்றத கொஞ்சம் பார்க்கலாம். லூக்கா 17 வசனம் 14 இருந்து வாசிக்கிறேன். எப்படி இவன் ரட்சிப்புக்குள்ள வந்தான்? சரி, கவனிங்க. 14, அவர்களை அவர் பார்த்து, அதாவது இந்த 10 பேரை அவர் பார்த்து, நீங்கள் போய் ஆசாரியர்களுக்கு உங்களை காண்பீங்கள் என்றார். அந்தபடி அவர்கள் போகையில், நீங்க போயிட்டு ஆசாரியன்ட்ட காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றாரு. அதுவும் ரொம்ப வினோதமான ஒரு பதில், ரிப்ளை அது. அதனுடைய அர்த்தம் இருக்குது. அர்த்தத்தை பார்க்கலாம். ஆசாரியர்கிட்ட போய் காட்டுங்கப்பா அப்படின்னு சொல்றாங்க. போறாங்க. அப்படி போகையில் அவர்கள் என்னாச்சா, சுத்தமானார்கள். ஆக சுத்தமாயிட்டாங்களா அவங்க குஷ்டரோகம். அப்படி போகையில் அவர்கள் சுகம் பெற்றார்கள். இப்ப கவனிங்க, அவர்களில் ஒருவன் தான் ஆரோக்கியம் ஆனதை கண்டு திரும்ப வந்து உரத்த சத்தத்தோடு தேவனை மகிமைப்படுத்தி. ரொம்ப மிக முக்கியமான கருத்துக்குள்ள வரவங்க. இப்படி சுத்தமானானே 10 பேரும் சுத்தமானாங்க. அவர்களில் வசனம் 15 சொல்லுது, அவர்களில் ஒருவன் தான் ஆரோக்கியமானதை கண்டு திரும்ப வந்து உரத்த சத்தத்தோடு தேவனை மகிமைப்படுத்தி. அவன் போயிட்டு இருந்தவன் ஆசாரின்ட்டு போய் காட்டுறான். ஆசாரின்ட்டு போய் காட்டின பிற்பாடு நீ சொஸ்தமாயிட்ட, குஷ்டரோகம் வந்து உன்னை விட்டு போயிருச்சு அப்படின்னு சொல்லிடுறாரு. இப்ப அவன் திரும்ப வந்து உரத்த சத்தத்தோடு தேவனை மகிமைப்படுத்தினான். தேவனை மகிமைப்படுத்தினான் என்ற வார்த்தை நம்ம எங்கேயோ படிச்சிருக்கிறோமே. எங்க படிச்சோம்? ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? தேவனுக்கு பயந்து அவரை மகிமைப்படுத்துங்கள். எங்க படிச்சோம்? நம்ம வெளிப்படுத்தல படிச்சோம். அதே விஷயம் தாங்க இங்க. திரும்ப வந்து தேவனை மகிமைப்படுத்தினான். இந்த திரும்ப வந்து என்ற வார்த்தையும் தேவனுக்கு பயப்படுதல் என்கிற வார்த்தையும் ஒண்ணுங்க. அதுதான். சரிங்களா? ஆக திரும்புறது, மனம் திரும்புறது, அதுவும் தேவனுக்கு பயப்படுதல்ங்கிற வார்த்தையும் ஒன்று. அடுத்தது, அவன் திரும்பி அவன் தேவனை மகிமைப்படுத்தினான். எப்படி தேவனை மகிமைப்படுத்தினான்? வசனம் 16 பாருங்க. அவருடைய பாதத்தருகே முகங்குப்புற விழுந்து. குஷ்டரோகி சத்தம் போட்டு கூப்பிட்டு, ஐயரே எங்களுக்கு இறங்கும், எங்களுக்கு கிருபை காட்டுங்க அப்படின்னு சொன்னவங்க. இப்ப அதுல ஒருத்தன்
வந்து என்ன செய்யறான், உரக்க சத்தமாய் தேவனை மகிமைப்படுத்தினான். எப்படி மகிமைப்படுத்தினான்? அவருடைய பாதத்தருகே முகங்குப்புற விழுந்து அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினான். கவனிச்சிங்களா? இப்படி அவரை மகிமைப்படுத்தினான். எப்படி மகிமைப்படுத்துறானா பாருங்க, வந்து முகங்குப்புற விழுந்து, அது விழுந்துன்னு அர்த்தம் என்ன? ஆண்டவரை வணங்கினா. அப்ப கவனிச்சிங்களா? தேவனுக்கு பயந்து இவன் திரும்பினான். தேவனை மகிமைப்படுத்து, இவன் வந்து உரக்க சத்தமாய் தேவனை மகிமைப்படுத்தினான். தேவனை தொழுதுகொள், இவன் அவருடைய பாதத்திலே விழுந்தான். வெளிப்படுத்தல் 14:7 சொல்லப்பட்டிருக்கிற ஒவ்வொரு காரியமும் இந்த ஆள்கிட்ட அப்படியே வர்றதை உங்களால பார்க்க முடிகிறதா? சரிங்க, இப்ப நம்ம கேள்வி, அவன் சுகம் பெற்றவன், ரட்சிக்கவும் பெற்றான். இப்ப 2வது படிச்சுட்டு இருக்கிறோம் நம்ம, அவன் எப்படி ரட்சிப்புக்குள்ள வந்தான்? இப்ப பாருங்க, அவன் திரும்ப வந்து தேவனை மகிமைப்படுத்தினான். எப்படி மகிமைப்படுத்துறான்? அவர் பாதத்துல விழுந்து அவரை ஸ்தோத்திரம் செலுத்தினான். இப்ப பாருங்க, அவன் ஸ்தோத்திரம் செலுத்தும் பொழுது ஆண்டவர் என்ன சொல்றாருன்னு பாருங்க. வசனம் 19, அவனை நோக்கி நீ எழுந்து போ. ஏன் எழுந்து போ? அவன் குப்புற கீழே கிடக்குறாங்க. அவன் சுகமான இந்த குஷ்டரோகி, அவன் கீழே கிடக்கிறான், பாத்துல விழுந்து கிடக்கிறான். ஆகையினாலதான் ஆண்டவர் சொல்றாரு, நீ எழுந்துரு அப்படின்னு சொல்றாருங்க. நீ எழுந்து, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. அப்ப அவன் என்ன செய்தான்? ஆண்டவர் எழுந்துரு, நீ ரட்சிக்கப்பட்டாயின்னு சொல்றாரு. அப்ப அவன் என்னமோ செஞ்சிருக்கிறாங்க. அவன் என்ன செஞ்சிருக்கிறான்? ஆண்டவரை அவன் மகிமைப்படுத்தினான். ஆண்டவரை அவன் ஸ்தோத்திரம் செலுத்தினான். ரொம்ப 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 முக்கியமான விஷயங்க. யாரால ரட்சிப்புக்குள்ள வர முடியாது அப்படின்னு கேள்வி கேட்டோம்னா, இங்க அழகான பதில் வசனம் 14 இருக்கிறது, 16 இருக்கிறது, 15 இருக்கிறது. எவர் ஒருத்தர் தேவனை மகிமைப்படுத்தலையோ, எவர் ஒருத்தர் தேவனை ஸ்தோத்திரம் செலுத்தலையோ, அவர்களுக்கு ரட்சிப்பு இல்லை. உங்களுக்கு புரிகிறதா? ஒருவேளை நாம் எங்கேயாவது ஒரு அடிமைத்தனத்துக்குள்ள இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா, அறிந்த ஒரு பாவத்துக்குள்ளாக நாம் உழண்டு கிடக்கிறோம் அப்படின்னு சொன்னா, நம்மளால மீண்டு வர முடியல, அப்படியே மாம்சத்தின் ஆளுகைக்குள்ளே இருக்கிறோம் சொன்னா, இங்க ஆண்டவர் ஆவியானவர் நம்மோடு பேசட்டுங்க. இங்க பாருங்க, எவர் ஒருத்தர் தேவனை மகிமைப்படுத்துகிறாரோ அவர் ரட்சிப்புக்குள்ளாகவும் வர முடியும். சரிங்களா? எப்படி நம்ம ரட்சிப்புக்குள்ள வர முடியும்? இந்த விஷயத்தை உணர்த்துவதற்கு இன்னொரு சம்பவத்துக்கு நான் போக என்ன அனுமதி கொடுங்க. அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. அப்ப எவர் ஒருத்தர் நன்றி சொல்றாரோ, எவருக்குள்ள நன்றி சொல்லுகிற அந்த உள்ளம் இருக்கிறதோ, அங்க ரட்சிப்பின் வாசல் திறக்குதுங்க. இங்க ஒருத்தர் ஸ்தோத்திரம் செலுத்துறாரு. என்ன அனுபவம் வருது பாருங்க. நாம் அறிந்த விஷயம்தான், ஆவிக்குரிய அர்த்தத்தை புரிந்து கொள்ள வேண்டும். அப்போஸ்தலர் 16 பாருங்க. அப்போஸ்தலர் 16:25 பாருங்க. நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். எப்படி பாடுறாங்க? அவங்க எங்க இருக்கிறாங்க? காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டு கொண்டிருந்தார்கள். அப்ப சிறைச்சாலைக்குள்ளாக பவுலும் சீலாவும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லும் பொழுது, ஆண்டவரை துதித்து பாடும் பொழுது என்னாச்சு? நமக்கு தெரிஞ்ச விஷயம், சடுதியிலே சிறைச்சாலையின் கதவு இல்லைங்க, சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டது, எல்லோருடைய கட்டுக்களும் கலன்று போயிற்று. அஸ்திபாரம் அசையுது, கதவு திறக்குது. ஒவ்வொரு சிறைச்சாலையினுடைய கரங்கள்ல உள்ள அந்த விலங்குகள் எல்லாம் அப்படியே கலண்டு போகுதுங்க. அப்ப அவங்க கட்டப்பட்டவர்கள் அவங்க விடுதலை ஆகுறாங்க. எப்படி அப்படின்னா, இங்க 2 பேர் ஆண்டவரை துதிச்சு பாடுறாங்க. அதனுடைய சாராம்சம் என்ன? ஆண்டவர் செய்த நன்மைகளுக்கு அவங்க நன்றி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஏதோ மெக்கானிக்கலா அல்ல, அவங்க மனசார இருதயத்தின் ஆழத்திலிருந்து அவங்க நன்றி சொல்ல ஆரம்பிக்கும் பொழுது அவர்களுடைய விலங்குகளும் அப்படியே உடைஞ்சு போயிருதுங்க. இன்னொருத்தருடைய விலங்குகளும் அப்படியே உடைஞ்சு போயிருதுங்க. அப்ப நன்றி சொல்லுதல் எப்படி விடுதலையின் அனுபவத்தை கொடுக்குது கவனிச்சிங்களா நீங்க? இன்னொரு உதாரணம் பாருங்க. 2 நாளாகவும் 20ஆம் அதிகாரத்துக்கு வருவோம். அது என்ன விடுதலையின் அனுபவம்? கொஞ்ச நேரத்தில் படிச்சிருவாங்க. 2 நாளாகவும் 20ஆம் அதிகாரம். இங்க யோசபாத்தினுடைய அழகான சம்பவங்க. வசனம் 22, அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது யூதாவுக்கு விரோதமாய் வந்து
பதிவிருந்த அம்மோன் புத்திரரையும் மோவாபியரையும் சேயீர் மலை தேசத்தாரையும் ஒருவருக்கு விரோதமாக ஒருவரை கர்த்தர் எழும்ப பண்ணினதினால் அவர்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள். எப்ப எதிராளிகள் எல்லாம் வெட்டுண்டு விழுந்தார்கள் அப்படின்னா, பைபிள் சொல்லுது, யோசபாத்தும் யோசபாத்தை சேர்ந்த ஜனங்களும் அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது. சரிங்களா? அவங்க முதல் ஸ்டான்ஸா பாடும்போது அங்க எதிராளி அங்க விழ ஆரம்பிச்சிடுறாங்க. ஆக இங்க பாருங்க, சிறைச்சாலையின் கதவுகள் திறக்குது, அஸ்திபாரங்கள்லாம் அசைகின்றது, அங்க கட்டப்பட்டிருந்த விலங்குகள் எல்லாம் கட்டவிழ்க்கப்படுகின்றது. எதனால? பவுலும் சீலாவும் நன்றி சொல்லும் போது. அதே தான் யோசபாத்லையும் பார்க்கலாம். அப்ப 2 இடத்துலையும் அழகான கருத்து நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. நன்றி சொல்லும் பொழுது, ஸ்தோத்திரம் சொல்லும் பொழுது அங்க விடுதலையின் அனுபவத்துக்குள்ள வரும். சரி, நம்மை எது நம்மளை அடிமைத்தனத்துக்குள்ளாக வைத்திருக்கிறது? பாவம், உலகம், இச்சைகள், இதெல்லாம் நம்மை அடிமைப்படுத்தி இருக்கலாம். இப்ப இதிலிருந்து எப்படி வெளில வர்றது? தேவன் என்ன செய்தார் என்பதை எண்ணி பார்த்து நன்றி சொல்லும் பொழுது எனக்கு ரட்சிப்பு கிடைக்குதுங்க. உங்களுக்கு புரியுதா? தேவன் செய்த காரியங்களை எண்ணி எண்ணி பார்த்து துதி செய்ய தொடங்கும் பொழுது எனக்கு ரட்சிப்பின் அனுபவத்தை தருகின்றார். இம்மைக்குரிய தேவைகளை எண்ணி பார்த்து நான் நன்றி சொல்லும் பொழுது மறுமைக்குரிய குணத்துக்குள்ள ஆண்டவர் அந்த அனுபவத்துக்குள்ள எனக்கு பிரவேசிக்க உதவி செய்கின்றார். ஆக யார் ரட்சிக்கப்படாதவர்கள் அல்லது யார் ரட்சிப்பின் அனுபவத்தை தொலைத்தவர்கள்? எவர் உள்ளத்துல ஆண்டவருக்கு எப்பொழுதுமே உள்ளத்துல ஒரு துதி கீதம் இருந்துகிட்டே இருக்கணுங்க. ஆண்டவர்கிட்ட எப்பொழுதுமே நன்றி சொல்லுகின்ற அந்த பழக்கம் உள்ளத்துல அப்படியே ஊற்று போல சுரந்து வந்துகிட்டே இருக்கணுங்க. அந்த உள்ளம், அந்த ஸ்டேட்டஸ் இருக்கும் பொழுது நம்மை பாவம் ஜெயிக்க மாட்டாது. இப்ப இந்த அனுபவத்தை இழந்தவன் ஒருத்தன் இருக்கிறான். அவனாலதான் அண்ட சராசரத்திலிருந்து பாவம் வந்துச்சுங்க. யாரு? லூசிஃபர். ஆண்டவர் செஞ்ச நன்மையை மறந்து போனான், ஆண்டவர் கொடுத்த அழகை மறந்து போனான், ஆண்டவர் கொடுத்த ஞானத்தை மறந்து போனான், ஆண்டவர் கொடுத்த அலங்காரத்தை மறந்து போனான். இதெல்லாம் தன்னிடத்திலிருந்து ஏதோ சுரந்து வந்தது போல எண்ணிக்கொண்டான். விளைவு, அண்ட சராசரத்தினுடைய முதல் பாவியாக, எதிராளியாக, சாத்தானாக மாறினான். அப்ப ஏன் அவன் விழுந்தான்? ஆண்டவர் செஞ்ச நன்மையை அவன் புரிஞ்சுக்கவே இல்லை, அவன் எதிராளியா மாறிட்டான், அவன் விழுந்து போனான். தேவன் செய்த நன்மைகளை நீங்கள் மறந்து போகிறீர்களா? சற்று நீங்க யோசிச்சு பார்க்கணுங்க. சங்கீதம் 50ஆம் அதிகாரத்துக்கு 50ஆம் சங்கீதத்துக்கு வாங்கல. சங்கீதம் 50க்கு வாங்க. சங்கீதம் 50ல அழகான 2 வசனம் பாருங்க. 22, 23 பாருங்க. தேவனை மறக்கிறவர்களே, இதை சிந்தித்துக் கொள்ளுங்கள், இல்லாவிட்டால் நான் உங்களை பீறி போடுவேன், ஒருவரும் உங்களை விடுவிப்பது இல்லை. கவனிச்சிங்களா? தேவனை மறக்கிறவர்களே, மறந்துட்டீங்கன்னு சொன்னா யாரும் உங்களை விடுவிக்க முடியாது. இன்ட்ரெஸ்டிங். அடுத்தது 23, ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான், தன் வழியை செவைப்படுத்துகிறவனுக்கு தேவனுடைய ரட்சிப்பை வெளிப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார். யார் யாரெல்லாம் ஸ்தோத்திரம் செலுத்துறாங்களோ அவங்கெல்லாம் மகிமைப்படுத்துறாங்க. அவங்களுக்கெல்லாம் ஆண்டவர் எதை வெளிப்படுத்துகிறாராம்? பைபிள் சொல்லுகிறது, ஆண்டவர் ரட்சிப்பை, தேவனுடைய ரட்சிப்பை வெளிப்படுத்துவார். உங்களுக்கு புரிகிறதா? அப்ப எப்படிங்க அவன் ரட்சிக்கப்பட்டான்? அவன் நன்றி சொன்னாங்க, அவன் ஸ்தோத்திரம் செலுத்தினாங்க, அவன் தேவனை மகிமைப்படுத்தினாங்க. அதனுடைய விளைவு ஆண்டவர் அவனுக்கு ரட்சிப்பை கொடுத்தார். ஒருவேளை இந்த வருஷத்துல நீங்க ரட்சிப்பின் அனுபவத்தை தொலைத்திருக்கிறீர்களா? ஆண்டவர் எப்படி இந்த வருஷத்தை ஆரம்பித்தார்? உங்களுக்குள்ளாக எப்படிப்பட்ட பலத்த கிரியைகள் உங்களுக்குள்ளாக ஆண்டவர் செய்தார்? உங்களுக்குள்ளாக எப்படி ஆவியானவர் செய்தார்? அதெல்லாம் ஒரு நொடி பொழுதுல இழந்து வந்திருக்கிறீங்களா இந்த கூட்டத்திற்கு? அப்படின்னா அதற்கான தீர்வு ஆண்டவர் கொடுப்பதற்கு முன்பாக அந்த பிரச்சனை ஏன் வந்துச்சு காரணம் சொல்ல விரும்புகிறார். நன்றி சொல்லுகின்ற அந்த பழக்கத்தை நீங்கள் மறந்து போனீங்களா? தேவன்கிட்ட பெறும்பொழுது நன்றி சொன்னீங்களா? தேவன்கிட்ட நன்மையை பெறும்போது நன்றி சொன்னீங்களா? தேவன்கிட்ட தீமையை பெறும் பொழுது நீங்கள் யோபை போல நன்றி சொன்னீங்களா?
நன்றி சொல்லலை அப்படின்னு சொன்னா நான் ரட்சிப்பை இழப்பேன். நன்றி சொல்லுவேன் சொன்னா ரட்சிக்கவும் படுவேன், ரட்சிப்பின் அனுபவத்தையும் காத்துக்கொள்வேன். ஒரு ஸ்திரீ இருந்தாங்க, பெரும்பாடு உள்ள ஸ்திரீ. ஆண்டவர்கிட்ட தானே ஏன் அவங்க பெற்றுக்கொண்டாங்க, அப்படியே நைஸா ஓடிடலான்னு பார்த்தாங்க. ஆனா ஆண்டவர் சொன்னாரு, என்னை தொட்டது யார்? எப்பப்பெல்லாம் ஆண்டவர் வந்து தொடுறாரோ, எப்பெல்லாம் ஆண்டவர் கேள்வி கேட்கிறாரோ, அதெல்லாம் அவருக்கு தெரியும் என்ற அர்த்தம், நாம் புரிந்து கொள்ளவில்லை என்ற அர்த்தம். அப்ப இந்த பெண்மணிக்கு ஆண்டவர் கேட்கிறாருன்னு சொன்னா அவர் நன்மைக்காக அல்ல, அவங்க சாட்சி பகரணும். அந்த சாட்சி, அந்த நன்றி கூறுதல், அந்த தேவனுக்கு மகிமைப்படுத்துகின்ற காரியத்தினால அவருக்கு ஒரு விஷயம் இல்லை, அந்த ஸ்திரீக்கு ஒரு பெருத்த ஆசீர்வாதம் வேணும். ஆக நன்மையை பெற்றவங்க மகிமைப்படுத்தும் பொழுது, நன்றி சொல்லும் பொழுது, ஆழத்திலிருந்து ஸ்தோத்திரம் செலுத்தும் பொழுது அது இன்னும் அதிகமான ஆசீர்வாதத்தை கொண்டு வந்து சேர்க்கும். ஆக 2024 தேவன் எவ்வளவோ காரியங்களை உங்களுக்காக செய்திருக்கிறார். அதற்காக நீங்க ஒரு கணம் நன்றி சொல்ல முடியுமா? ஒருவேளை நீங்க ரட்சிப்பை இழந்திருப்பீங்கன்னா நன்றி சொல்லுதல்ல மறந்து போனீங்க, தேவனுக்கு மகிமைப்படுத்துவதை மறந்து போனீங்க, சாட்சி பகிர்வதை மறந்து போனீங்க, அதனாலவே நீங்க ரட்சிப்பை தொலைத்திருக்க கூடும். மீதமுள்ள ஒரு சில நாட்களுக்குள்ளாக நீங்க யோசிச்சு பாருங்க, எண்ணி எண்ணி பார்த்து ஆண்டவருக்கு நீங்க துதியை செலுத்துங்க, சாட்சி பகருங்க, பாடலாகவோ சாட்சியாகவோ எப்படியோ எண்ணி பார்த்து ஆண்டவருக்கு அந்த நன்றி சொல்லுகிற உள்ளத்தை மீண்டுமாக பெற்றுக்கொள்ளுங்கள். அப்ப பெற்றதுக்கு நன்றி சொல்லும் பொழுது இன்னும் அதிகமாய் பெறுவதற்குரிய விசாலமான ஒரு இருதயத்தை ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பார். ஆக எப்படி அவன் ரட்சிக்கப்பட்டான்? பெற்ற நன்மைக்கு அவன் நன்றி சொல்லணும் அப்படின்ற ஒரு பழக்கம் வந்துச்சுங்க. அதனுடைய விளைவு அவன் ரட்சிக்கப்பட்டான். சரி, மூன்றாவது ஆச்சரியத்துக்குள்ள போகலாம் வாங்க. மூன்றாவது ஆச்சரியம் லூக்கா 17ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. லூக்கா 17ஆம் அதிகாரத்துல வசனம் 19 மீண்டுமாக நான் வாசிக்க விரும்புகிறேன். லூக்கா 17 வசனம் 19. முதல் ஆச்சரியம் என்ன பார்த்தோம்? நம்ம சுத்தமானவன் ஒரு குழு, ரட்சிக்கப்பட்டவன் 2 குழு. ஆண்டவர் நன்மை செய்திருக்கிறார், நன்மையை பெற்றவர்கள் அவங்க ரட்சிப்பும் பெறாங்க. அப்ப சில பேர் அவங்க இம்மைக்குரிய நன்மைகளை மட்டும் பெற்றுக்கொண்டு ரட்சிக்கப்படாமலே போயிடுறாங்க பாருங்க. அது ஆச்சரியமான காரியங்க. இப்ப யார் ரட்சிக்கப்பட்டாங்க? நன்மையை பெற்றவன் உணர்ந்து நன்றி சொல்லுகின்றான், அவன் ரட்சிக்கப்படுகின்றான். மூன்றாவது இன்னொரு விஷயத்துக்கு வரலாம். வசனம் 19 எல்லாம் வந்திருக்கிறோம். அவனை நோக்கி, அந்த சுகமான குஷ்டரோகி இல்லையா, அவனை நோக்கி ஆண்டவர் சொல்றாரு, நீ எழுந்து போ, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. இவனுக்கு எப்படி வந்துச்சு விசுவாசம்? இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்க. இவன் பாருங்க, எல்லாரும் சுகமானாங்க, ஆனா இவன் ரட்சிக்கப்பட்டாங்க. ஆச்சரியங்க. எப்படி ரட்சிக்கப்பட்டான்? இவன் நன்றி சொல்லுகின்ற அந்த குணத்தை உடையவனாக இருந்தான், அவன் ரட்சிக்கப்பட்டான். ஆச்சரியங்க. இப்ப இவன் எப்படி ரட்சிக்கப்பட்டான் அப்படின்னா, இன்னொரு விஷயம், இவன்கிட்ட விசுவாசம் இருந்துச்சு, ஓ விசுவாசம் உன்னை ரட்சித்தது. எப்படி இவனுக்குள்ளா விசுவாசம் வந்துச்சு அப்படின்னா, வசனம் 14 பாருங்க. அவர்களை அவர் பார்த்து, நீங்கள் போய் ஆசாரியர்களுக்கு உங்களை காண்பீங்கள் என்றார். ஆண்டவர்கிட்ட போய் 10 குஷ்டரோகிங்க தூரத்துல நின்று ஓலமிட்டு சொல்றாங்க விஷயம், ஐயரே எங்களுக்கு இறங்கும், எங்களை சுகமாக்குங்கன்னு சொன்னா, இவர் சொல்றாரு நீங்க போய் ஆசாரியரை போய் பாருங்க. ஒரு டாக்டர்கிட்ட போய் ஒருத்தர் கேட்குறாங்க, அப்பா எங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குதுப்பா அப்படின்னு சொன்னா, நீங்க இவரை போய் பாருங்கன்னு சொல்லி இன்னொரு டாக்டரை போய் சொன்னா என்ன ஆகும்? என்ன அது சரியான காரியமா? வினோதமான காரியம் தானே. ஆனால் அர்த்தம் அதல்ல. சரிங்களா? அர்த்தம் அது கிடையாது. பழைய ஏற்பாட்டு புத்தகத்தில் போய் பார்க்கும் பொழுது, லேவியராகும் 13ஆம் அதிகாரம் 14ஆம் அதிகாரத்தை பார்க்கும் பொழுது, ஒரு குஷ்டரோகி சுகம் பெற்றால் அல்லது குஷ்டரோகிக்கு அல்லது சுகவீனம் ஏற்பட்டால் அதை கண்டுபிடிப்பவனும் அதை தீர்ப்பவனும் யார் அப்படின்னா அவன் தான் ஆசாரியன். இன்னைக்கு தாங்க ப்ரொஃபஷன் மாறி போச்சு. பாஸ்டர்ஸ், டீச்சர்ஸ் எல்லாம் அவங்க ஆவிக்குரிய விஷயத்தை பார்த்துக்கணும், உடல் சார்ந்த விஷயங்கள் அதெல்லாம் டாக்டர்ஸ் இருக்கிறாங்க, அவங்க பார்த்துக்கணும். ஆனால் அன்னைக்கும் புதிய ஏற்பாட்டு காலத்திலையும் சரி, இது ரெண்டையும் பார்க்க வேண்டிய பொறுப்பு ஆண்டவர் ஊழியக்காரர்கள்ட்ட கொடுத்திருந்தார். அன்னைக்கு இவனுக்கு நோய் வந்துருச்சா,
நீ தான் சொல்லணும். நோய் போயிருச்சா நீ தான் சொல்லணும். இப்ப ஆண்டவரே எங்களுக்கு இறங்கும் என்று சொல்லும் பொழுது, ஐயரே எங்களுக்கு இறங்கும் என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு, நீ போய் ஆசாரியர்கிட்ட போய் காட்டு. ஆசாரியர்கிட்ட போய் காட்டும் போது அதுக்குன்னு அர்த்தம் என்ன? சரிங்களா? உன் நோய் சுகமாயிடுச்சுப்பா, நீ புறப்பட்டு போ அப்படின்றார். இந்த 10 பேரும் பார்த்தீங்கன்னு சொன்னா அவங்க புறப்பட்டு போறாங்க. அப்ப அவங்க என்ன எப்படி போனாங்க? ஆண்டவர்கிட்ட போய், ஆண்டவர் நீங்க சுகமாக்குங்க, சுகமான பின்பாக நாங்க போறோம், இதுதாங்க சொல்லியிருக்கணும் விஷயம். ஆனா அவங்க சுகமான பின்பு நாங்க போறோம்னு சொல்லாம ஆண்டவருடைய வார்த்தைய அப்படியே நம்பி போனார்கள். சுகம் பெறுவதற்கு முன்பாக ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சாங்க. அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிவதற்கு பேர் தாங்க விசுவாசம். அவருடைய கண்களை நம்பாமல், அவங்க தோள்களை, அவங்களுடைய சரீரத்தெல்லாம் பார்க்காமல், அவங்களுடைய செத்துப்போன சரீரத்தை எண்ணாமல் அவர்கள் வார்த்தையை அப்பட்டமாக நம்பினார்கள். அந்த வார்த்தையை அப்பட்டமாக நம்பும் பொழுது அவர்களுக்குள் விசுவாசம் வந்தது. அததான் இந்த மனுஷனுக்கும் சொல்றாங்க, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. விசுவாசம் எங்கேருந்து வந்துச்சுங்க? ஆண்டவர் சொன்ன வார்த்தையை நம்பினாங்க, அது விசுவாசம். அந்த விசுவாசம் உன்னை ரட்சித்தது. சரி, விசுவாசம் வார்த்தையினால வரும். அந்த விசுவாசம் வர்றதுக்கு இன்னொரு விஷயம் ஒன்று இருக்கணுமே. எபேசியர்ல பவுல் சொல்றாரு, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். அப்ப ஆண்டவருடைய வார்த்தையை நம்புறாங்கன்னா, ஆண்டவருடைய வார்த்தையை நம்பணும் அப்படின்ற விஷயம் இவர்களுக்குள்ளாக எப்படி வந்துச்சுங்க? எப்படின்னா, இவங்க இயேசுவை தேடி போனார்களா, அல்லது இயேசுவானவர் இவர்களை தேடி இந்த கிராமத்துக்கு வந்தாரா? அதான் பார்க்கிறோம். அவர் எருசலேமுக்கு போகையில் சமாரியா, கலிலேயா என்கிற நாடுகள் ஊடாக அவர் கடந்து வந்தார். அவர் இங்க 10 குஷ்டரோகிங்க இருக்கிறாங்க, இவங்களெல்லாம் சுகமாக்கணும் என்கிற நோக்கத்தோடவே அவர் வர்றாருங்க. அவர் பார்ப்பாங்க, இவர் சுகப்படுத்துவார் என்கிறதெல்லாம் அவருக்கு தெரியுங்க. அப்ப ஆண்டவருடைய கிருபை என்னைக்குமே கிருபை தேடி வரும் பாருங்களேன். தேடி வரும் பொழுது இப்ப அந்த கிருபைய இவங்க நம்புனாங்க, கிருபையின் வார்த்தைகளை நம்பினாங்க. அதனுடைய விளைவு அவர்களுக்குள் விசுவாசம் வந்தது. அந்த விசுவாசம் அவங்களுக்குள்ள ரட்சிப்பை கொடுத்தது. ஆக யோசிச்சு பாருங்க, அங்க முதல்ல ஆச்சரியமான விஷயம், சுகம் பெற்றவர்கள், ரட்சிக்கப்பட்டவர்கள், 2 கூட்டம் இருக்குதுங்க. ஆண்டவருடைய நோக்கமே இம்மைக்குரிய தேவையை கொடுக்கிறாருன்னா அது ரட்சிப்புக்குள்ள போகணும் என்பதற்காகத்தாங்க. ரொம்ப ஆச்சரியமான விஷயம். அதுல 10ல் ஒருத்தன் இம்மைக்குரிய தேவையை பெற்றவன், அவன் ரட்சிக்கப்பட்டான். 2வது ஆச்சரியமான காரியம், அவன் நன்றி சொன்னான், ரட்சிப்புக்குள் பிரவேசித்தான். 3வது காரியம், தேவன் தேடி வந்தாரு, அந்த வார்த்தையை அப்படியே நம்பினான். அவன் கண்ணை நம்பல, அவன் வார்த்தையை நம்பினான், அவன் ரட்சிப்புக்குள் பிரவேசித்தான். நீங்க தேவனுடைய வார்த்தையை நம்பும்படி அழைக்கப்படுறீங்க. உங்க கண்கள் எதை காணுகிறதோ, உங்க காதுகள் எதை கேட்கிறதோ, நீங்க அதை நம்பிட்டு இருக்கிறீங்களா, அல்லது அப்பட்டமாக நீங்கள் தேவனுடைய வார்த்தையை நம்புறீங்களா? ஆக இந்த மனுஷன் தேவனுடைய வார்த்தையை நம்பினாங்க. சில ஸ்காலர்ஸ் எல்லாம் சொல்லக்கூடிய சில விஷயம், வேத பண்டிட் சொல்ற விஷயம், அந்த 10 பேர்லயே இவன்ட்ட தான் விசுவாசம் இருந்துச்சு அப்படின்னு சொல்கிற கூற்றுகளும் இருக்கத்தான் செய்கிறது. இருக்கட்டுங்க. ஆக முதல் ஆச்சரியம் புரியுதா உங்களுக்கு? ஆண்டவர் எல்லாரையும் சுகமாக்குனாரு, ஆனா ஒருத்தன் ரட்சிக்கப்பட்டான். 2 குழு இருக்குதுங்க. சரிங்களா? 2வது விஷயம் என்ன பார்க்கிறோம் நம்ம? அங்க நன்றி சொன்னா அவன் ரட்சிப்புக்குள் பிரவேசித்தான். 3வது விஷயம், அவன் விசுவாசித்தான். உண்மையிலேயே ஆண்டவர் தாங்க போனார் அங்க. ஆண்டவர் கிருபையை சார்ந்தாங்க விசுவாசம் வந்துச்சு. பெரிய வேலையை ஆண்டவர் தாங்க செஞ்சாரு. ஆனால் பாராட்டு யாருக்கு போகுது? ஓம் விசுவாசம்பா அப்படின்னு சொல்லுதுங்க. ஆக நீங்க தேடுகின்ற ரட்சிப்பு உங்கள் அருகாமையிலேயே இருக்கிறது, உங்க நாட்டிலேயே இருக்கிறது, உங்க கிராமத்திலேயே இருக்கிறது. நீங்க அந்த கிருபையை பயன்படுத்துறீங்களா? நீங்க கண்களை நம்புறீங்களா, அல்லது கிருபை சொல்லுகின்ற வார்த்தையை நம்பி போறீங்களா? யோசிங்க. நம்ம உணர்ச்சி ரொம்ப முக்கியமா, தேவனுடைய வார்த்தையை நம்ம நம்பணுமா? சற்று நாம் சிந்தித்து கொள்ள வேண்டும். சரி, 4வது ஒரு விஷயத்தை படிச்சு முடிச்சிடலாங்க. 4வது விஷயம் ரொம்ப ரொம்ப ஆச்சரியமான விஷயங்க. 10 பேர் இருந்தாங்க,
10 பேரும் சுகமானாங்க. ஒருத்தன் திரும்பி வந்து நன்றி சொன்னான், அவன் ரட்சிக்கப்பட்டான். இப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு பாருங்க, 18வது வசனத்துல 4வது ஆச்சரியத்தை நாம் பார்க்க போறோங்க. வசனம் 18, தேவனை மகிமைப்படுத்துகிறதற்கு நான் கொஞ்சம் 17ஐயும் வாசிச்சு 18க்கு போறேன். அப்பொழுது இயேசு, சுத்தமானவர்கள் 10 பேர் அல்லவா? என்னவா? சுத்தமானவர்கள் 10 பேர் அல்லவா? மற்ற 9 பேர் எங்கே? ஆண்டவர் என்ன கேட்கிறாரு? மற்ற 9 பேர் எங்க? அப்ப என்ன எதிர்பார்த்துட்டு இருக்கிறாரு? இவங்க திரும்பி வருவாங்க, நன்றி சொல்லுவாங்க. நன்றி சொல்லணும்னு சொல்லவே இல்லையப்பா. நீங்க ஆசாரியனை போய் பாருங்க, பாஸ்டரை போய் பாருங்கன்னு சொன்னீங்க, திரும்பி வந்து தேங்க்ஸ் சொல்லணும்னு நீங்க சொல்லியிருக்கிறீங்களா? எப்பா, திரும்பி தேங்க்ஸ் வந்து சொல்லணும்ன்றது கட்டளை இல்லப்பா, இது மனிதர்கள் எல்லாருக்கும் தெரிந்திருக்க வேண்டிய விஷயம். நீ மனுஷனாவே இல்லையே அப்படின்ட்டு கேட்கிறார். இப்ப 18ல என்ன சொல்றாரு பாருங்க. ஆக 9 பேர் வரல, ஒருத்தன் தான் வந்திருக்கிறான். அந்த ஒருத்தன் யாரு? பைபிள் பேசுவதை அனுமதிகள். வசனம் 18, தேவனை மகிமைப்படுத்துகிறதற்கு இந்த அந்நியனே ஒழிய மற்ற ஒருவனும் திரும்பி வர காணோமே என்று சொல்லி. யாரா? தேவனை மகிமைப்படுத்துவதற்கு. இந்த வார்த்தை திரும்ப 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 வந்து கவனிச்சிங்களா நீங்க? தேவனை மகிமைப்படுத்தியது யாருன்னா என்ன சொல்லுவீங்க? நான் முடிக்கிறேன். தேவனை மகிமைப்படுத்தியது யார்? ஒருத்தனா 9 பேரா? ஒருத்தன் தான் தேவனை மகிமைப்படுத்தினான். சரி, இப்ப அந்த ஒருத்தனை யார் என்று வேதம் அழைக்கிறது? தேவனை மகிமைப்படுத்துகிறதற்கு இந்த யாராம்? இந்த அந்நியனே ஒழிய. சரி, யார் இந்த அந்நியன் அப்படின்னா வசனம் 16க்கு வருவோமே. அவருடைய பாதத்தருகே முகங்குப்புற விழுந்து அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினான். அவன் டேஷ். அவன் யாரா? அவன் சமாரியனாயிருந்தான். 10 பேருங்க. அதுல ஒருத்தன் அந்நியன் அப்படின்னா 9 பேர் அந்நியன் இல்லை. ஒருத்தன் அந்நியன், அவன் சமாரிய தேசத்தானா இருந்தான்னு சொன்னா, மற்றவன் இவன் ஒருத்தன் அந்நியன்னா 9 பேர் என்னங்க அர்த்தம்? 9 பேர் என்னங்க அர்த்தம்? அவங்கெல்லாம் யூதர்கள். இப்ப ஆண்டவர் எந்த 2 நாடுகள் வழியாக கடந்து போனார்? ஒன்று கலிலேயா, மற்றொன்று சமாரியா. இப்ப யூதர்கள் 9 பேர், ஒருத்தன் சமாரியன். இப்ப ரொம்ப முக்கியமான கேள்வி எழுப்பி நம்ம பதில கண்டு முடிச்சிருவோங்க. யூதர்கள் தேவனுடைய ஜனம், அதுல 9 பேர் குஷ்டரோகி. இங்க ஒருத்தன் ஒரு சமாரியன், அவன் ஒரு குஷ்டரோகி. 10 பேரும் சுகமடைந்தாங்க. தேவனை மகிமைப்படுத்தியது யூதனா சமாரியனா? என்ன சொல்ல போறீங்க? தேவனை மகிமைப்படுத்தியது யூதனா சமாரியனா? சமாரியன். சரிங்களா? ரட்சிக்கப்பட்டவன் யூதனா சமாரியனா? ரட்சிக்கப்பட்டவன் யூதனா சமாரியனா? சமாரியன். அப்ப இங்க என்ன சொல்ல வர்றாருன்னா, ஆண்டவர் சீஷர்களுக்கு ஒரு பலமான பாடத்தை வைக்கிறாரு. பா, உன்ட்ட வேத வாக்கியங்கள் எல்லாம் உன்ட்ட ஒப்புவிக்கப்பட்டிருக்குப்பா. விசுவாசித்தது சமாரியன். சரிங்களா? மகிமைப்படுத்தியது சமாரியன், ரட்சிக்கப்பட்டது சமாரியன். இங்க எப்படி அவன் சுகம் பெற்றவன், அவன் வந்து சமாரியனா இருந்தான். அப்ப வேத வாக்கியங்கள் எல்லாம் யூதனுக்கு ஒப்புவிக்கப்பட்டிருக்கிறது. வாத்தியாருடைய பிள்ளை பாஸ் ஆகாம யாரோ ஒருத்தன் பாஸ் ஆகிறத கவனிச்சிங்களா? ஆக இங்க நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு எச்சரிப்பும் இருக்குது. யூதன்ட்ட வாக்கியம் ஒப்புவிக்கப்படுது, ஆனா சமாரியன் மகிமைப்படுத்துறான், சமாரியன் ரட்சிக்கப்படுறாங்க. ஆக இங்க என்ன ஆண்டவர் சொல்றாரு அப்படின்னா, இப்ப கிறிஸ்தவ மக்கள் ஆகிய நாம், கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட மக்களாகிய நாம், நமக்கிட்ட வேத வாக்கியம் ஒப்புவிக்கப்பட்டிருக்கு. ஆனா அறுப்புக்கு காத்திருக்கிறார்கள் சமாரியர்கள். அவங்க தேவனை மகிமைப்படுத்துறாங்க, அவங்க நன்றி சொல்றாங்க, அவங்க ரட்சிப்புக்குள்ள வராங்க. ஆனால் ரட்சிப்புக்கு தூரமாக தேவனுக்கு நன்றி சொல்லாம மகிமைப்படுத்தாம நாம் இருந்து கொண்டிருக்கிறோமோ என்கிற கேள்வி, மிகப்பெரிய எச்சரிப்பு இங்க இருக்கு பாருங்க. பழைய ஏற்பாடு முழுவதும் இருந்தும் அவன் சாப்பாடை மட்டும் வாங்கிட்டு, இம்மைக்குரிய தேவையை மட்டும் வாங்கிட்டு, ப்ரமோஷனை வாங்கிட்டு, குழந்தைய வாங்கிட்டு, கல்யாணத்தை வாங்கிட்டு ஓடியே போயிட்டாங்க கிறிஸ்தவங்கெல்லாம். ஆனா ஒருத்தன்
சுகம் பெற்ற உடனே இயேசுவோட இருக்கணும்னு விரும்புறாங்க. இயேசுவுக்கு தேங்க்ஸ் சொல்லணும்னு சொல்லிட்டு விரும்புறாங்க. உங்களுக்கு புரிகிறதா? அவன் உறவை நாடுகிறான், உள்ளத்தை நாடுகிறான், ஆண்டவரோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாடுகிறான். அவன் வாத்தியார் வீட்டு பிள்ளை கிடையாது. அவன் சமாரியனாயிருந்தான், அவன் அந்நியனாயிருந்தான். சீஷர்களே, நீங்க அப்படிப்பட்ட சமாரியர்களை தேடி போறீங்களா? யோசிக்கணும். இந்தியாவா இருக்கலாம், அமெரிக்காவா இருக்கலாம், அல்லது யூகேவாக இருக்கலாம். எங்க இருந்தாலும் நீங்க தேடுறீங்களா? இப்படிப்பட்ட சமாரியர்களை ஒதுக்குறீங்களா? அல்லது இயேசுவானவர் அந்த சமாரியாவுக்குள்ளாக கடந்து போனாரே, அதே போல நீங்க கடந்து போயிட்டு இருக்கிறீங்களா? ஜபத்தோட மட்டும் நிக்கிறோமா? சற்று நம்ம யோசிக்க வேண்டிய விஷயங்க. ஆக சுகமானவன் ரட்சிக்கப்பட்டான், நன்றி சொன்னவன் ரட்சிக்கப்பட்டான், விசுவாசித்தவன், கிருபையை விசுவாசித்தவன் ரட்சிக்கப்பட்டான். ரட்சிக்கப்பட்டவன் அவன் சமாரியனாக இருந்தான். ஆக யோசிச்சு பாருங்க, தேவனுடைய வசனம் சபைகளுக்குள்ளாக மிதிக்கப்படும் பொழுது, கிறிஸ்தவ நாடுகளிலே தேவனுடைய வசனம் மிதிக்கப்படும் பொழுது, அந்நிய ஜனம், தூரத்தில் இருக்கிற ஜனம், எங்களுக்கெல்லாம் மேஜில் இருந்து அப்பங்கள் விழுமா அப்படின்னு சொல்லிட்டு காத்து தவிச்சிட்டு இருக்கிறாங்க. நம்ம சமாரியர்களை தேடுவோமா? ஒரு பக்கம். மறுபக்கம், நாம் இந்த வருஷத்தை முடிக்க போகிறோம். தேவனிடத்திலிருந்த நன்மைகளை பெற்ற நீங்க நன்றி உள்ளத்தை காத்து கொண்டிருக்கிறீர்களா? காக்கல அப்படின்னா ரட்சிப்பையும் தொலைத்திருக்க கூடும். ஆக மீண்டும் நாம் ரட்சிப்பை பெறுவதற்கு நாம் தேவனை மகிமைப்படுத்தணுங்க. ஆழத்தில் இருந்த தேவனுக்கு நாம் நன்றி சொல்லணுங்க. நீங்க தேவனுடைய வார்த்தையை நம்புறீங்களா? அல்லது இன்னமும் உங்களுடைய உணர்ச்சிகளை, இன்னமும் உங்களுடைய கண்களை அதை தான் நம்பிட்டு இருக்கிறீங்களா? யோசிப்போம். கடைசி நாட்கள்ல ஆண்டவர் சொல்றாரு, தேவனுக்கு பயந்து அவரை மகிமைப்படுத்தி அவரையே தொழுகை செய்யுங்கள். இங்க சமாரியன் தேவனுக்கு திரும்பி வந்தான். சமாரியன் தேவனை மகிமைப்படுத்தினான். சமாரியன் அவன் தேவனை தொழுது கொண்டான். அங்கு ஒரு விசாரணையே நடந்து பிரிகிற மாதிரிங்க. 9 பேர் ஒரு பக்கம், ஒருத்தர் ஒரு பக்கம். அவன் சுகம் மட்டும் பெறல, தேவனை பற்றின அழகான புரிதலோடு அவன் வீட்டுக்கு திரும்பி போனான். இன்னைக்கு நீங்க சுகம் பெற வந்திருக்கிறீங்களா? நன்மை பெற வந்திருக்கிறீங்களா? அல்லது தேவனை அறியும் அறிவை பெறணும்னு சொல்லிட்டு வந்திருக்கிறீங்களா? தேவனுடைய உறவு வேணும்னு நினைக்கிறீங்களா? இந்த வருஷத்துல தேவன் உங்களுக்கு செய்த நன்மைகளை எண்ணி பாருங்கள். எண்ணி எண்ணி துதியை செய்யுங்கள். தேவன் உங்களுக்கு ரட்சிப்பை கொடுக்கக்கூடும். ஆமென். அன்புள்ள தகப்பனே, இந்த வேலைக்காக நன்றி சொல்றோம் தகப்பனே. வருஷம் முழுக்க கர்த்தர் நன்மையினால் எங்களை நிரப்பி இருக்கிறீர். நன்றி சொல்றோம் தகப்பனே. ஏதோ ஐயா சொன்னது போல எங்கள் சபையில் மாத்திரம் அல்ல, கூட்டத்தின் போது மாத்திரம் அல்ல, நன்றி உள்ளவர்களாய் எப்பொழுதுமே வாழ உதவி செய்யுங்கப்பா. கர்த்தாவே, ரட்சிப்பின் அனுபவத்திற்குள்ளாக நாங்கள் எப்பொழுதுமே இருக்க உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே, சமாரியர்களையும் சத்தியம் அறியாத மக்களையும் தேடி திரிகின்ற மக்களாக எங்களை மாற்றி தாரும் தாப்பனே. இதற்காக ஜபிக்கின்ற இந்த திறப்பின் வாசல் மைண்ட் ஆஃப் கிரைஸ்ட் ஆண்டவரே குழுவினருக்காக விசேஷமாக உடைய பாத்தில் வருகிறேன் தாப்பனே. கர்த்தர் உம்முடைய ஆவினாலே தேவரீர் இந்த பிள்ளைகளுக்கு நீர்த்தாமை நிரப்பி நீர்த்தாமை நடத்த வேண்டும் என்று ஜபிக்கிறோம். வருகிற வருடங்களில் கர்த்தர் நீர்த்தாமை நல்ல திட்டங்களை தாரும். ஆண்டவரே, ஆத்துமாக்களை தாரும். சவுதி அரேபியாவிலே செய்யப்பட வேண்டிய அற்புதங்கள் நடைபெறட்டும் சுவாமி. இன்னும் அநேக ஊழியர்கள் அங்கே எழும்பட்டும் சுவாமி. அநேக சபைகள் அங்கே எழும்பட்டும் தாப்பட. இப்படியாக தொடப்பட இயேசுனுடைய வருகை சீக்கிரமாக துரிதப்பட உதவி செய்யுங்கப்பா. இந்த குழுவில் இணைங்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் கண்ணோக்கி பார்த்துடுங்க. உமக்கு நன்றி சொல்றோம். இயேசுவின் வழியாய் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.